ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். குயிக்காக ஒரு நட்ஸ் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே இருந்துச்சுன்றதுக்காக டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் செஞ்சு தரலாம் ஹெல்த்தியான்றதுக்காக இது ரெடி பண்ணேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். வேர்க்கடலை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொப்பரை தேங்காய் இருந்துச்சு, அதை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் தேங்காவை எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணாலும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு டோட்டலாக ஒரு 4-5 தான் ஆட் பண்ணியிருப்பேன். வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு தான் செஞ்சேன். நெக்ஸ்ட்டு பாதாம், முந்திரி, பிஸ்தா, கசகசா, அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இதே மாதிரி இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிக்கும்போது கரெக்டாக லட்டு பதத்துக்கு வரதுக்காக தான் நம்ம லைட்டாக கொஞ்சம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம். பசங்களுக்கும் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் பண்ணி சேம் டேலியே காலி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக சாப்பிடுவாங்க. மறுபடியும் கேட்டு வேணும் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நீட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்போது அது லட்டு பத்தத்துக்கு கரெக்டாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு அப்படின்னு. நான் கொஞ்சமாக தான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. டேஸ்ட்டு ஸ்வீட் கம்மியாக இருந்ததுனால நான் அதை பசங்க சாப்பிட்றாங்கன்றதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியேவாகவும் பிடிச்சிக்கலாம். அதில் கொஞ்சம் நீங்கள் டேட்ஸ் போட்டுக்கலாம். டேட்ஸ் போட்டாலும் லட்டு பத்தத்துக்கு கரெக்டாக வரும். ஸ்போர்ட்ஸ் டே காலையில் எழுந்த டைம் ஆகிடுச்சுன்றதுக்காக கொஞ்சம் அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் டேஸ்ட் மட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து என்ன டிஷ் போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.